Good morning. This is my first long video. ஒரு சின்ன சாரியோட நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஆம் சாரி, எனக்கு தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாது. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ ஆம் பிரஜிதா. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கேரளாவில். என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம்தான் நான் சென்னைக்கு வந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. I am 34 years old and I am a homemaker. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் பையன் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்ருக்கான். 2வது பையன் 4th ஸ்டாண்டர்டில். அது என்னன்னே தெரியலை. நான் கேஷுவலாக பேசும்போது ஓரளவுக்கு நல்லா தான் பேசுவேன். பட் இப்போது வீடியோக்காக பேசுகிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நான் பேசுகிறது கரெக்டாக எல்லாருக்கும் புரியணும், அந்த மாதிரியெல்லாம் நினச்சி பேசும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதனால ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கேரளான்னு தெரியவே இல்லை, நல்லா தமிழ் பேசுகிறீங்கன்னு. ஆனால் சில பேர் நான் ஒரு சென்டென்ஸ் பேசினாலே போதும் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீங்கள் கேரளாவா அப்படி கேட்பாங்க. இதில் எது நம்பணும்னு எனக்கு தெரியலை. நீங்கள் என்னோடய ஒரு வீக் டேஸில் இருக்கிற மார்னிங் ரொட்டீன் தான் பார்த்துட்டு இருக்கேன். பசங்களோட ஸ்நாக்ஸ், லன்ச் இதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்புவேன். கூடவே ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதுவும் வச்சுக்குவேன். இப்போதோ இந்த எடுத்து வைக்கிறது எனக்காக. லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் நான் எனக்கும் சேர்த்து இந்த ஃப்ரூட்ஸ், எக் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 30+ ஆனப்போ தான் ஹெல்த்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கும் புரிஞ்சுது. நம்ம நல்லா அதை பார்த்துக்கலேன்னா அது சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டோம். அதனால் இப்போல்லாம் பசங்களுக்கு பேக் பண்ணும்போதே எனக்கும் சேர்த்து எடுத்து வச்சுடுவேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் நட்ஸ், அப்புறம் ஒரு எக். இன்றைக்கி பசங்களுக்கு ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் கேபேஜ், அவ்வளோதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என் பையன் எனக்கு கேபேஜ் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அவனுக்காக பாயில்டு எக் இருந்தது, அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது வச்சுட்டேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சு அதுவும் வச்சுட்டேன். யூஸ்வலி இந்த மாதிரி ஃப்ரையெல்லாம் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி ஏதோ அவனுக்கு பிடிக்காதே, அதனால செஞ்சுட்டேன். ஒரு 7:45 அந்த மாதிரி லஞ்செல்லாம் நான் பேக் பண்ணிவிடுவேன். என் பெரியம்மே சைக்கிளில் போகிறாங்க. அவன் ஒரு 7:50, 7:55 அந்த மாதிரி கிளம்பிடும். சின்ன பையனுக்கு ப்ரைவேட் வேன் தான், அது வர்றதுக்கு ஒரு 8:15 ஆகிடும். இந்த மாதிரி செப்பரேட்டாக தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, தனித்தனி பாக்ஸில். அது ஃபஸ்ட்லேருந்தே ஸ்கூலில் ஆரம்பித்ததுலேருந்தே அப்படி தான், அது அப்படியே பழகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ தான் மார்ச்சில் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். ஏதோ அவங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டோம். இனிமேல் தான் என்னோடய ரொட்டீன்ஸ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட். மோஸ்ட்லி என்னோடய ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ்
கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.